கடலூர் வெள்ளி கடற்கரையில் புதர்மண்டி கிடந்த 300 ஆண்டுகள் பழமையான கட்டிடங்களை பழமை மாறாமல் புனரமைக்கும் பணி தொடங்கியிருக்கிறது. புதர்மண்டி கிடந்தாலும் கம்பீரமாக நிற்கும் கட்டிடத்தின் வரலாறு என்ன என பார்ப்போம். கடலூர் வெள்ளி கடற்கரையில் வெள்ளையர்கள் காலகட்டத்தில் பயன்படுத்தப்பட்ட 300 ஆண்டுகள் பழமையான கட்டிடங்கள் புதர்மண்டி பராமரிப்பில்லாமல் கிடந்தது. பழமையான கட்டிடம் என்றாலும் புதர்மண்டி கிடந்தாலும் கம்பீரமாக வெள்ளி கடற்கரையில் நின்றிருந்தது. இந்தியாவின் தென்கிழக்கு கடற்கரையில் வெள்ளி கடற்கரை அமைந்துள்ளது. இது கடலூர் நகரத்தில் இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. கோரமண்டல் கடற்கரையில் 2வது நீண்ட கடற்கரையும் ஆசியாவின் மிக நீண்ட கடற்கரையோரங்களில் இதுவும் ஒன்றாகும். குறிப்பாக வெள்ளையர்கள் காலகட்டத்தில் இயற்கையான துறைமுகம் கடலூரில் இருந்ததால் வெள்ளையர்கள் ஏற்றுமதிக்காகவும் இறக்குமதிக்காகவும் கடலூர் வழியாகத்தான் தங்கள் போக்குவரத்தை அதிகமாக நடத்தியதாகவும் கூறப்படுகிறது. அதனை உறுதிப்படுத்தும் வண்ணமாகத்தான் கடலூரில் பல வெள்ளையர்கள் கால கட்டடங்களும் உள்ளது. அப்படி ஒன்றுதான் வெள்ளி கடற்கரையில் உள்ள துறைமுக அலுவலகம். இதனை தற்போது பழமை மாறாமல் புதுப்பிக்க தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. பராமரிப்பு இல்லாமல் புதர்மண்டி கிடந்ததை அடுத்து மீண்டும் புதுப்பிக்கும் வண்ணமாக சுமார் 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. புதுப்பிக்கும் பணியை வேளாண் மற்றும் உழவு நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தொடங்கி வைத்தார். குறிப்பாக கடலூர் வெள்ளி கடற்கரையில் நீலக்கொடி சான்றிதழ் பெறுவதற்காக பல்வேறு விதமான மேம்பாட்டு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் அதில் ஒரு பணி இது என்பதும் குறிப்பிடத்தக்கது.